இன்னொரு பண்ணி பார்ப்போமா? சைட் ஸ்டாண்டு எவ்வளோ செம்மையாக ரோல் ஆகுறான் பாருங்க நம்ம வண்டி. சரி ரைட்டு. ரைட்டு. வணக்கம், நான் உங்கள் சக்தி எஸ்கே. நம்ம பைக் இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. வாங்க பைக்கை காட்டுறேன். ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா நேற்று வீடியோவில் சைலன்சரை ஆல்ட்ரு பண்ண போகிறேன்ட்டு. சொன்ன மாதிரியே சைலன்சரை சைடு வரைக்கும் கொண்டு வந்து நம்ம பேக்கில் விட்டாச்சு. ஸோ இப்படி கொண்டு வந்துட்டேன். இதில் வேறு ஏதாச்சும் எக்ஸாஸ் போடலாம், ஆனால் பட்ஜெட் இல்லை, அதனால் ஒரிஜினலே போட்டேன். இப்போதைக்கு பிரச்சனை என்ன பார்த்திங்கன்னா, இன்ஜினில் சின்ன சின்ன சவுண்டு நாய்ஸ் பிரச்சனை இருக்குது. அதை அரெஸ்ட் பண்ணோன்னா ஒரிஜினல் சைலன்சர் இருந்தால் தான் நமக்கு செட் ஆகும். அப்போ தான் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் ஃபியூச்சரில் நம்ம எக்ஸாஸ்ட் வேறு மாதிரி போட்டுக்கலாம். ஆனால் பைக்கை பாருங்கள், இதாங்க ஒரிஜினல் மோட்டோ கிராஸு. அப்படியே கொண்டு வந்துட்டேன் பர்ஃபெக்டாக. ஸோ ஹேர் ஃபில்டரும் பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபில்டர் அண்டரில் இருந்துச்சு, அதை அப்படியே கொண்டு வந்து இதில் கொண்டு வந்து கரெக்டாக ஆல்ட்ரு பண்ணி இதில் போட்டுட்டேன். ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குல்ல. ஓவராலாக பார்த்தீங்கன்னா பைக்கு மாதிரி ஆயிடுச்சு. சரி வாங்க அதை ஒரு ரைடு எடுத்துகிட்டு போவோம், வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பெட்ரோல் எவ்வளோ இருக்குன்னு தெரியல, முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தூரம் போயிட்டு வருவோம். தம்பி வரியா டபுள்ஸு? சும்மா சொல்லட்டா, இதில் டபுள்ஸ் போக முடியாது. சரிங்க கிளம்புவோமா? தம்பி இருக்கியா? போப்பிரியா? அப்போ இருக்க மாட்டேன். சரி ரைட்ரா வாரேன். சரிங்க நம்ம கிளம்புவோம். லெட்ஸ் ஸ்டார்ட் ரைட். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பவர் சும்மா பறக்க தாங்க செய்யுது. கை நம்மளை தான் பார்க்குறாங்க. இன்றைக்கி உட்காந்து வேலை பார்த்ததில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வண்டிக்கு ஹார்ன் மாட்டிட்டேன். ஆனால் கெட்ட விஷயம் ஒன்று, லைட்டு மாட்டலை. ஸோ அதெல்லாம் பெயிண்டிங் முடிச்சுட்டு மாட்டிக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். வண்டியோட சைலன்சர் போட்டதால் திருக்கிறதுக்கு நல்லா இருக்குது. இதுவே அந்த சைலன்சர் போட்டேன்னு வைங்களேன், எப்படி இருக்கும் நீங்களே நினச்சி பாருங்கள். அலற விடும். அது நமக்கு வேண்டாம் அப்படின்னாங்க வண்டியோட ஒரிஜினலே போட்டுட்டேன். மீட்ரு மாட்டாதால வண்டி எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு தெரியல. சரிங்க, இது அப்படியே ரிட்டர்ன் எடுத்துரும். வண்டியில் நான் பெட்ரோலும் கொஞ்சமாக தான் ஊற்றினேன். வேறு உருட்டிட்டு போகிறேன், உடம்புலாம் ஆவில்லைங்க. இதே டர்ன் அடிச்சிருவோம். ஆனால் சைலன்சர் போட்டிருந்தேன், அந்த சைலன்சரே போட்டிருந்தேன் எங்கெல்லாம் கண்டிப்பாக நிறைய பேர்த்த திரும்பி பார்க்க வைக்கும். ஏற்கனவே வண்டி ஆல்ட்ரேஷனே கொஞ்சம் ரூல்ஸை மாரி தான் பண்ணியிருக்கிறோம். கொஞ்சம் வழி விட்டால் போயிடுவேன். அவங்களுக்கு என்ன அவசரமோ. ஏங்க பெட்ரோல் லைட்டாக அடைக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. அனல் படுறதுக்கு ஸ்பீடு அதாங்க 220 இந்த லுக்கை. நம்ம ஏற்கனவே ஸ்ரீவெளியை பார்த்தீங்கன்னா 100cc அதில் பண்ணது நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் நமக்கு பவர் அந்தளவுக்கு இருக்காதுல்ல. அதெல்லாம் 220 இந்த மாடலில் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், பண்ணிட்டேன். பவரும் பார்த்திங்கன்னா சும்மா அனல் பறக்க தான் செய்யுது. சவுண்டு வந்து ஆனால் 220யோட ஒரிஜினல் சவுண்டு இதில் இல்லைங்க. 220 ஒரிஜினல் சவுண்டு பயங்கரமாக பீட் ஆகும். ஆனால் இதில் 220யோட ஒரிஜினல் சவுண்டு வரல. ஏன்னா சைலன்சரை கொஞ்சம் புதுசக்க மாட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அதனால் ஒரிஜினல் சவுண்டு அரெஸ்ட் ஆகுது. இதில் வந்து சவுண்டு கொஞ்சம் மைல்டாகத்தான் வருது. ஜம்முன்னு ரோல் ஆகுது இல்லை? என்னோட ஆஃப் ஆகிட்ட. இன்னொரு பண்ணி பார்ப்போமா? சைட் ஸ்டாண்டு எவ்வளோ செம்மையாக ரோல் ஆகுறான் பாருங்க நம்ம வண்டி. சரி ரைட்டு. ரைட்டு. ஓகே, இன்றைக்கி மாடிஃபிகேஷன் இந்த ஏர் ஃபில்ட்ரு அந்த சைலன்சரு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் இன்ஜினில் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள் இருக்குது. அதை கூட நம்ம ஒரு ஷாப் நண்பர்கிட்ட போய் கேட்டேன், வாங்க கொண்டு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. திங்கக்கிழமை அதையும் கொண்டு போய் பார்க்கணும். ஸோ வேறு என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு தெரியல. இந்த டோர்க்கில் வேறு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆயில் ஒடிக்கிட்டு இருக்குது, அதுவும் போயிடுச்சு. அதை வேலை பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணிடலாம். இருந்தாலும் இன்ஜின் பிரச்சனையை கண்டிப்பாக ஒரு ஷாப் தான் கொண்டு போய் ஆகணும். நம்ம வந்து வண்டியை வாங்கி தான் மெக்கானிக் ஆனமே தவிர மெக்கானிக் ஆகிட்டு நம்ம வண்டி வாங்கலை. ஸோ சும்மா வண்டியில் பழகுனுங்க. வண்டின்னு வச்சுருந்தா ஒரு 4 விஷயம் தெரிஞ்சிருக்கணுமே அப்படின்ட்டு எனக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒவ்வொன்றா பிரித்து பைக்கை பற்றி கற்றுக்கிட்டேன் ஓரளவுக்கு. ஸோ சைலன்சரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
ஆனால் இதுக்கு இன்னும் கவர் போடணுங்க. கவருக்கு தான் இன்றைக்கி டைம் பற்றலை. சரி கவர் கூட அப்புறமா பார்த்துக்கலாம். அது ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு வேலை தான், ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஸோ ஓவரால் வண்டி பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ஓவரு. செயின் ப்ராக்கெட் மட்டும் கொஞ்சம் பெரிய ப்ராக்கெட் போட்டால் நல்லாயிருக்கும். அது இப்போது லேட்டஸ்ட்டாக பல்சர் 150 ட்வின் டிஸ்க்கு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் பெரிய ப்ராக்கெட்டு. அது செட் ஆகுதான்னு பார்க்கணும். அதை வச்சு பார்த்துட்டு செட் ஆனிச்சுன்னா அதை பட்ஜெட் அதாவது ரூபாய் இருக்கும்போது தான் இதெல்லாம் வாங்கி போட முடியும். ஸோ அதெல்லாம் இருக்கும்போது பார்த்துக்கிடுவோம். ஓவரால் பார்த்திங்கன்னா இப்போ வண்டி சூப்பராக இருக்குது. நம்ம சேனலுக்கான சூப்பராக ரெடி ஆகிட்டான். ஆனால் இவனை வச்சு இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம், ஸ்டண்ட் பண்ணக்கூடாது, அலப்பறை பண்ணக்கூடாது, ஓவராக பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்ணும்போது பண்ணணும். ஆனால் அதெல்லாம் விட முக்கியமான விஷயங்கள் பைக்கில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் அடுத்தடுத்து பார்ப்பீங்க. அதெல்லாம் விட அப்படி என்னடா பண்ண போகிறேன் நீங்கள் கேட்கலாம். பார்ப்பீங்கள்ல, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பைக் வச்சு என்னெல்லாம் பண்ண போகிறேன்னு பார்க்கலாம். சரி ஓகே, ஓவராலாக நம்ம சூறா இப்போதைக்கு ரெடி ஆகிட்டான். ஸோ இதுக்கப்புறம் சூறாவை எப்போ பார்க்க முடியும் அப்படின்னா, கண்டிப்பாக பெயிண்டிங் அப்புறம் தான் நான் அடுத்த வீடியோ பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, பெயிண்டிங் பண்ணுறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குது. பெயிண்டிங் பண்ணுற கம்ப்ரஸர் பார்த்திங்கன்னா வெள்ளத்தில் நனைஞ்சி மோட்டர்லாம் ரொம்ப ஜாம் ஆகிடுச்சு. ஸோ அதெல்லாம் சர்வீஸ் கொடுக்கணும். ஸோ அது இப்போ வேண்டாம் அப்படின்ட்டு நான் கொடுக்கல. அது ஃபைனான்சியல் ப்ராப்ளமாக கொடுக்கல நீங்களேன். அது எப்படி 1 வீக்கில் ரெடி பண்ணிடுவேன். அதை முடிச்சுட்டு சூறாவை ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணி அழகாக நீட்டாக்கிடலாம். ஸோ அதுக்கப்புறம் சூறாவை மறுபடியும் ஃப்ரேம்குள்ளே கொண்டு வரேன். சரி ஓகேங்க, நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ வீடியோட எண்டில் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். என்னென்னா, நம்மளுடைய பழைய சேனல் பார்த்தீங்கன்னா 60 ரன்ஸ் பேரோ ஏற்கனவே நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவில் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பண்ணேன். அது நம்ம ஜீப்பை ஃபுல்லாக ரிமோட்டில் ஓட்டுறது. அதை லாஸ்ட்டாக ஒரு தடவை எனக்கு திரும்ப பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸை பூரா டிஸ்மேண்டிலிங் பண்ண போகிறேன். அதை பண்ணி நம்ம பைக்குக்கு நிறைய விஷயங்கள் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு யூஸ் ஆக போகுது. ஒன்ஸ் பிரிச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப ரெடி பண்ணிடலாம், பண்ண முடியாதுன்னு இல்லை. ஆனால் லாஸ்ட்டாக விட ஓட்டி பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. ஸோ உங்களை யாராச்சும் ஒருத்தருக்கு அந்த மாதிரி இப்போ அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை லாஸ்ட்டாக ஒரு வீடியோவை நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஓல்டு மாடல் ஜீப்புங்க, அதாவது 1981 மாடலு ஜீப்பு. அதை நம்ம ரிமோட்டில் ஓட்டியிருக்கோம். ஃபுல்லாக கியர், கிளச்சு, பிரேக்கு, ஆக்சிலேட்டர் எல்லாம் ரிமோட்டில். ஸோ வேறு லெவல் பண்ணும். திரும்ப ஒரு ஓட்டி பார்க்கணும் எனக்கு ஆசையாக இருக்குது. அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஸோ யாராச்சும் பிடிச்சிருந்தால் சொல்லுங்கள். அந்த வீடியோ லாஸ்ட்டு வீடியோ நம்ம இதில் போட்டு விட்றேன். சரி ஓகேங்க, இன்றைக்கி உட்காந்து பைக்கை இவ்வளோ தூரம் ரெடி பண்ணதே பெரிய விஷயந்தான். ஸோ இந்த ஏர் ஃபில்டருக்கெலாம் ரெடி பண்ண பைப்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பார்சலில் எடுத்தது. எல்லாம் முக்கியமாக கார் பார்சல் உள்ளதாங்க இதெல்லாமே யூஸ் பண்ணது. அதான் அந்த ஓஸ்லாம் பார்த்திங்கன்னா கார் பார்ட்ஸ் தாங்க. இதெல்லாம் முழுக்க பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும். ஸோ இது மட்டும் இல்லை, நம்ம ஜீப்பு, காரு இதெல்லாம் வேலை பார்ப்போம்னா நம்ம வண்டி தாங்க. நம்ம வண்டியை வேலை பார்க்குறதுனால நமக்கு அதில் டேமேஜ் ஆகிற பழைய பொருள்லாம் பத்திரமா வச்சுருப்போம் தூரப்படாமல். ஸோ அதெல்லாம் இப்படி யூஸ் ஆகிடுது. ஓகே, ஓவரால் நம்ம சூறா பர்ஃபெக்டாக வந்துட்டோம். இதுக்கப்புறம் சூறாவை பெயிண்டிங் அப்புறம் தான் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் இல்லைன்னு நினச்சிடாதீங்க. வீடியோஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. நான் தான் சொன்னேன்ல, அந்த ஜீப்போட பார்ட்ஸை பிடிச்சி இன்னும் பைக்கில் பண்ண வேண்டிய அலப்பறைகள் நிறைய இருக்குது. ஸோ அலப்பறைனா யாரும் ஸ்டண்டு அந்த மாதிரி அலப்பறைகள் நினச்சிடாதீங்க. அந்த மாதிரிலாம் இல்லை. பப்ளிக் நியூசன்ஸில் நம்ம எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஸ்டண்ட்லாம் பண்ணலாம், ஆனால் அதுக்குன்னு ஏரியா இருக்கணும். நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஏரியாவே இல்லை. ஸோ அதெல்லாம் கிடைக்கும் போது பார்த்துக்கலாம். பைக்கில் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் இப்போயே சொல்லிட்டேன், எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் வரேன். சரி ஓகே, ஐ லவ் யூ ஆல், பை.